ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிக்கிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச அவல் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப ஹெல்தி. நம்ம இதில் நட்ஸு, அப்புறமா பீனட்ஸு, அவல், தேங்காய் இதெல்லாம் போட்டு செய்ய போகிறோம். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டும் ஒரு புதுவிதமான சுவையில் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு கடாயில் வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க. இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் கொடுத்துருக்கேன். என்னென்ன பொருள் யூஸ் பண்ணியிருக்கேன், என்னென்ன அளவு அப்படின்ட்டு நீங்கள் அதை செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு நான் என்னென்ன பொருள் போடுறேன் அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். முதல்ல வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். அதோடவே ஒரு 3 ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்துட்டு, இது ஆல்ரெடி வறுத்த பருப்பு அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் நேரம் மட்டும் வறுத்தெடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இதை வறுபட்டுருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறணும். அடுத்ததாக நம்ம இதில் சேர்க்குறது நட்ஸ் எல்லாமே கலந்து எடுத்திருக்கேன். பாதாம், பிஸ்தா, அப்புறமா முந்திரி. இதோட நீங்கள் வால்நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான். இது 3ஐயும் கொஞ்சம் நேரம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுத்துட்டு இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது சிகப்பாவுல். நீங்கள் சிகப்பாவுலில் பண்ணலாம், வெள்ளாவுல் எது இருக்கோ நீங்கள் அதில் பண்ணிக்கலாம். சிகப்பாவுல்னால் இன்னும் கொஞ்சம் ஹெல்தி அப்படிங்கிறதுனால நான் சிகப்பாவுல் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுலேயுமே அந்த கெட்டி அவல் இருக்கும் பார்த்தீங்களா, அது எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி தட்டை அவல்னு கிடைக்கும், இது வாங்கி நீங்கள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அரைபடும் ஈஸியாக நம்ம வறுத்து அரைக்கும் போது, அதுக்காக சொல்கிறேன். இப்போ இதுவும் கொஞ்சம் நேரம் நல்லா கிறிஸ்பியாக முருகலாக வந்ததுக்கப்புறம் இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதுவும் நல்லா ஆறணும். இதையும் நம்ம பொடி பண்ண போகிறோம். அடுத்து இதில் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் நல்லா இந்த மாதிரி உதிரியாக திருகி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம நெய் சேர்த்து இதை வறுக்க போகிறோம். சும்மா 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கிட்டே இருக்கணும். ரொம்ப நேரம் ஆகும் இது வறுபடுறதுக்கு. கொஞ்சம் கூட இதில் அந்த ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நம்ம வறுத்தெடுக்கணும். அப்போ தான் இது கெட்டு போகாமல் இருக்கும். இது வறுபட்டு இருக்கிற இந்த டைமில் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் முதல்ல நம்ம வறுத்தெடுத்த நட்ஸை போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதிலேருந்து எண்ணெய் விடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தரன்னு இருக்கிறப்பவே நீங்கள் எடுத்துடணும். ரொம்ப எண்ணெய் வெளியே வர்ற அளவுக்கு நீங்கள் அரைக்கக்கூடாது. அப்படி பண்ணிட்டீங்கன்னா லட்டில் அந்த எண்ணெய் வாசனை வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இது கூடவே நம்ம அந்த வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம பொடிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட எண்ணெய் வரல. அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடியே நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. சைட் பை சைடாக இந்த தேங்காயும் நீங்கள் நல்லா கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருக்கணும். தீஞ்சும் போயிடக்கூடாது இல்லைங்களா, அதுக்காக தான். உங்களுக்கு வேணால் டெசிகேட்டட் கோகோனட்டுன்னு கடையில் கிடைக்கிது இல்லைங்களா, கொப்பரை தேங்காய் தூள், அதை கூட நீங்கள் வாங்கி இது பண்ணிக்கலாம். அடுத்ததாக அதை ஒரு வேறு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ அவளை நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். எந்த அளவுக்கு உங்களால் பொடியாக அரைக்க முடியுதோ அந்தளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கலாம். இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிட்றேன். இப்போ அடுத்ததான் நம்ம பாகு காய்ச்ச போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி வெல்லத்தை கூட்டி குறைச்சி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கல் மண்ணெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அது எல்லாத்தையுமே நம்ம வடித்து எடுக்கணும். இது கரையிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நான் ஃபில்ட்ரு பண்ணிட்டு வந்துடுறேன். ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த வெள்ளை தண்ணி இதிலேயே ஊற்றி திரும்ப நம்ம பாகு காய்ச்ச வேண்டியதான். பாகுனா ஒரு கம்பி பதம், அரை கம்பி பதமெல்லாம் வர தேவையில்லை. லைட்டாக அந்த பிசுன்னு அந்த மாதிரி வந்தால் போதும். அந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த சிகப்பு அவல் பொடியை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ரொம்ப ஒரு கம்பி பதம், அரை கம்பி பதமெல்லாம் விட்டிங்கன்னா உங்களுக்கு லட்டு கொஞ்சம் இறுகி போயிடும் 2-3 நாள் கழித்து பார்த்தா. நான் சொல்கிற மெத்தடை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த பிசு தன்மை வந்ததுக்கப்புறம் உடனே இந்த அவல் பொடியை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம நட்ஸு, அப்புறம் வேர்க்கடலை எல்லாம் சேர்த்து அரைச்சோம் பார்த்திங்களா, அந்த பொடியை இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணால் ஒரு பிஞ்ச் அளவுக்கு இதில் உப்பு கூட போட்டுக்கலாம். இதுலேயும் உங்களுக்கு அந்த எண்ணெய் விடும் அப்படிங்கிறதுனால உருண்டை பிடிக்கிறதுக்கு சரியான அளவில் இருக்கும். முந்திரி, பாதாம், அப்புறம் வேர்க்கடலை எல்லாத்துலேயுமே எண்ணெய் தன்மை தான், அதனால் அது எண்ணெய் விடும். ஸோ அதுக்கப்புறம் இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காவையும் சேர்த்துக்கலாம்.
தேங்காவையும் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா இதே மாதிரி வதக்கி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா மட்டும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. தேவையில்லைன்னா விட்டுறலாம். எனக்கு கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இருக்குது, அதனால் நான் நெய் சேர்த்துக்கிறேன். கையிலே அதே மாதிரி நெய் தடவிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம், ரொம்ப சுத்தமாகவும் ஆற விட்டுறக்கூடாது. கொஞ்சம் வெதுப்பாக இருக்கும்போது பிடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு உருண்டை நல்லா வரும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இதில் நம்ம தேங்காவை வறுத்து சேர்த்தது, அப்புறம் அந்த அவல், அப்புறம் அந்த நட்ஸு எல்லாமே சேர்த்து லட்டு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த லட்டை வந்து டெய்லியும் சாப்பிட்லாம். நல்லா சத்தானது. எப்பயுமே ஒரே மாதிரி லட்டு பண்ணாமல் ஒரு டைம் இந்த மாதிரி வித்தியாசமான லட்டுக்கள்லாம் பண்ணி நம்ம குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கொடுக்கும்போது அவங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய லட்டு வெரைட்டிஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக இந்த அவல் லட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.